ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொண்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் முழு கவனமும் முழு பக்தியும் நம்பிக்கையும் என் மீது இருக்கும்போது அதற்குரிய பலனை நான் கொடுக்கணும் அல்லவா? அதனால தான் நீ மனசில் ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் எண்ணங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக அமையப்போகுது. நேர்மறை எண்ணங்களோட நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கியதின் பலனாக உனக்கான புது வாய்ப்புகளையும் நான் கொடுக்க போகிறேன். உன் தியாகத்துக்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகுது என் செல்லமே. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லார் மனசுலையுமே ஒரு சின்ன பயம் வருது. ஐயோ, நான் ரொம்ப சிரிச்சிட்டேனே, எங்கே அழுதுருவனோன்னு யோசிக்கிறீங்க. இல்லாட்டி ஐயோ நல்லது நடக்குதே, ஏதாவது மறுபடியும் பெருசாக கெட்டது நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. நல்லது நடக்கும்போது ஏன் இந்த தேவையில்லாத பயம் வந்து எதிர்மறையாக உங்களை ஆட்கொள்ளுது? அப்படியே அந்த தேவையற்ற எண்ணம் பயமாக உங்களை நோக்கி வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன் சாயப்பா எனக்கு துணையாக இருப்பாருன்னு நீ நம்பணும் அல்லவா? கண்டிப்பா உனக்கு நன்மைகளே நடக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் ஏன் பாதுகாப்பு வளையத்தில் இருப்பதால தைரியமாக இரு. எதுக்காகவும் பயப்படாதே. உனக்கு ஏதாவது நேருமோன்னு உனக்கு பயம் வரும்போது இந்த சாயப்பாவை கூப்பிட்டினா நான் பல ரூபத்தில் வந்து உன்னுடைய பல பிரச்சனைகளை காணாமல் போக செஞ்சிருவேன். எனக்கு பிரியமான பிள்ளையான நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் அல்லவா? என் பேச்சை கேட்டு அதை கேட்டு அடிபணிந்து வாழ நினைக்கிற உனக்கு ஒருபோதும் நான் தவறு நடக்க விடமாட்டேன். உனக்கு பாதுகாப்பு அரணையாக தூணாக துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் அரணாகவும் எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் துன்பத்தை வரவிட மாட்டேன். இதுக்கு முன்பாக நீ எவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்ச, கர்ம வினைகளை கடந்து வந்தன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போது நீயும் பொறுமையான ஆளாக மாறிவிட்டதால் அதற்குரிய பலனை மிக பெருசாக தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உனக்கான முடிவை உனக்கு சாதகமாக நான் மாற்றி தரப்போகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு சத்தியமானது, உறுதியானது, நிலையானது. இனிமே எந்த வகையிலும் நீ கஷ்டப்பட மாட்ட, தோத்து போக மாட்ட. எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு உனக்கான நல்ல வழிகளை தான் நான் காட்ட போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே. என்னை உண்மையாக மனசார நம்பக்கூடிய உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நல்லா வாழ வைக்க போகிறேன். சத்தியமான தெய்வமாக இருக்கும் இந்த சாயப்பா உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பேன். என்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பத்தை காத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசுலையும் உடல் அளவிலும் படும் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய ஓடோடி வந்தேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ இத்தனை நாளாக செஞ்ச முயற்சிக்கு இப்போது மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. சின்ன சின்னதாக உன் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் எல்லாம் இப்போது மிக பெரும் பலனை கொடுக்கும் விதமாக நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகுது. நீ மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என்னை நோக்கி எறிந்துவிடு. அத்தனை கவலைகளையும் துடைத்தெறிந்து உன் நல்ல எண்ணங்களுக்கேற்ற நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு தரேன். உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான அருளாசிகளை நான் கொடுக்க வந்திருக்கேன். உன் நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். இனிமே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க போற. நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் நீ நகராமல் ஒரே இடத்துல நின்றுனா கீழே விழுந்துருவ. அதனால் எப்போதும் எதையாவது செஞ்சுக்கிட்டு முன்னேறி போக தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் முழு பலனாகத்தான் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை கொடுக்க வந்திருக்கேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு.
உன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மறைந்து காணாமல் போயிடும். உன் துன்பங்களையும் கர்ம வினைகளையும் தீர்த்து உன்னுடைய கஷ்டங்களை நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன். என் வார்த்தையை நம்புனினா இனி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே எழுந்து வர முடியும். ஏன்னா இன்னும் எந்த நிமிஷமும் காலதாமதம் ஆகவில்லை. உன் மனசில் நீயாகவே தான் இதையும் நினச்சி பயந்துக்கிட்ட அவநம்பிக்கையோட நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றுவதற்கும் உனக்கு நல்லதை செய்து தருவதற்கும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். இனி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ உன் மனசுக்குள்ளே நிறைய யோசிச்சு குழம்பி போயிருக்க. அதனால தான் சில சமயங்களில் என்னை நினைக்க கூட நீ மறந்து விட்டாய். இனிமேலாவது சிந்தனைகள் அளவோடு இருக்கட்டும். எதையுமே அளவோடு யோசிச்சு மனசு தெம்போட தைரியத்தோட புத்துணர்ச்சியோட வேலை செய்ய தயாராகு. நீ எனக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும், ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான வெற்றியை உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்குன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி பிரார்த்தனை செய்யும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லாருக்கும் நன்மையே நினைக்கிற உனக்கு எந்த நன்மையுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாத. கடவுளை வணங்காதவர்களே, என்னை நம்பாதவர்களே நன்றாக வாழும்போது என்னை நம்பக்கூடிய இறைபக்தி கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன் ஆன்மாவுக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுத்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வருங்காலத்தை வசந்த காலமாக நான் ஆக்கி தரப்போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் துன்பமும் உன்னை தொடர்ந்து வராத அளவுக்கு துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக இந்த பூமியில் சிறப்பாக உன்னை வாழ வைக்க போகிறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக இதுவரைக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இப்போது உன் பொறுமைக்கு பரிசாக உனக்கான நல்லது நடக்க போகுது. உனக்கு எதிராக நடந்த அனைத்தையும் தலைகீழாக மாற்றி உனக்கான நன்மைகளை இந்த சாயப்பா செய்ய போகிறேன். அதனால் நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் வரவழைப்பேன். நடப்பது அனைத்தையும் அமைதியாக நீ வேடிக்கை பார்த்தாலே எல்லாமே மாறுவதை உணர முடியும். உனக்கான செல்வம் பெருஞ்செல்வமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். எதுக்காகவும் நீ மனம் தளர வேண்டாம். ஓம் சாய்ராம்ன்ற இந்த நாமமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ புதுசாக எந்த பாவமும் செய்யாட்டியும் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு உரிய தண்டனையாகத்தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்றது உனக்கு தெரியும். இனிமேலாவது எந்த தவறும் பாவமும் தீங்கும் செய்யாத நல்ல பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கிடைப்பதற்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இனிமே உன் மனசில் பயம்க்கு இடம் கொடுக்காதே. எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நீ வாழும்போது இந்த சாயப்பா உனக்கான உதவிகளை மிக சிறப்பாக செய்து கொடுப்பேன். நீ திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் என் அருளால் உனக்கு நடத்தி முடிப்பேன். எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் தான் கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும். பொறுமையோடு இருக்கக்கூடிய உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை இந்த சாயப்பா கண்டிப்பாக தருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று